Hello friends, welcome to JC Games. Once again, நம்ம இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஷீ ஷாப்புக்குள்ள வீடியோஸ் நான் டுட்டோரியல் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகே, நான் இப்போ மோஸ்ட் ப்ராபப்ளி ஷீ ஷாப்புக்குள்ளது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு சில வீடியோஸ் இருக்குது, அதை நான் ஃப்யூச்சரில் நான் அதை போடுவேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கெட்டிங் இன் டு தி யூனிட்டி. ஓகே, யூனிட்டி சாஃப்ட்வேர்ஸ் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ண சொல்ல கீழே இருக்க லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் நான் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் இருக்குது. ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு யூனிட்டிக்குள்ள வீடியோஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எவ்வளோக்குள்ள டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியல, பட் நான் அதை பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு பண்ணுங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுது. இப்போ யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2018 3.0 லாஸ்ட்டாக 7 டிசம்பர் 2018 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் வேர்ஷன் வேணும், அந்த வேர்ஷன் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 7th டிசம்பரில் அப்டேட் ஆன வேர்ஷனாக இருக்குது 2017 4.17. யூனிட்டி 5 ஓல்டர் வேர்ஷன், சில இப்படி நிறைய வேர்ஷன் இருக்கும். நான் யூனிட்டி உங்களுக்கு என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூனிட்டி 2018 3.0 ஓகே 2018 3.0 நீங்கள் இது டவுன்லோட் பண்ணலாம். ஜஸ்ட் இதை உங்களுடைய ஓஎஸ் என்ன அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. லைக் உங்களுக்கு என்ன எத்தனை பிட் வேணும், கேஷவ் வேணுமா, இன்டெகிரேட்டட் ஷேடர், டாரண்ட், டவுன்லோட், பென் அண்ட் மேக்ரோஸ். ஓகே, நம்மளுடைய இது பார்த்தீங்கன்னா யூனிட்டி எடிட்டர் 64 பிட் டவுன்லோட் பண்ணிடுங்க. அண்ட் இது ஃபார் மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ உங்களுக்கு விண்டோஸ் என்ன, விண்டோஸ், மேக் மேக். ஓகே, இப்போ யூனிட்டி ஹப், இது நீங்கள் யூனிட்டி ஹப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு 2 MBக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு யூனிட்டி டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ மேக் அண்ட் யூனிட்டி எடிட்டர் கேசர்வர் 2016. ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சுட்டு செட்டப். ஸோ இப்போ நான் இதை கேன்சல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுங்கள், உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2018 3.0 ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட நான் இருக்குது 2018 3.0 பீட்டா வெர்ஷன் 1.48. ஓகே, நான் இங்கே நான் 2 வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் 2018 யூஸ் பண்ணுறதுனால 2018 இருக்கட்டும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுடைய யூனிட்டி. ஓகே, யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு கேமிங் என்ஜின். லைக் அன்ரியல் இருக்குது, அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூனிட்டியில் மற்ற சாஃப்ட்வேரில் இல்லாத ஸ்பெஷல் சொல்ல முடியாது. மற்ற சாஃப்ட்வேரை கற்றுக்கிறதுக்கான டிஃபிகல்ட்டி யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் இருக்காது. எல்லாமே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி, அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் யூனிட்டில் அப்டேட்டட் வெர்ஷன் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் 2D அண்ட் 2D அனிமேஷன் வந்திருக்கு, 3D மாடலிங் டூல்ஸ் வந்திருக்கு, இன்னும் 3D அனிமேஷன் ஃபியூச்சரில் வரும். ஸோ பெட்டர் நீங்கள் கோ வித் யூனிட்டியில் நீங்கள் இப்போவே எல்லா பேசிக்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கற்று வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, யூனிட்டி நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் மை அக்கௌண்ட் கேட்கும். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஜிமெயிலுக்குள்ளது. இல்லைன்னா உங்களுக்கு லைசன்ஸு கேட்கும். ஸோ உங்களுக்கு அதில் எது டிஃபிகல்ட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் லெட் நோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ ப்ராஜெக்ட் படி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஜஸ்ட் பேசிக்காக டெமோக்காக போகிறதுனால ஜஸ்ட் நியூ ப்ராஜெக்டில் கிளிக் பண்ணுவோம். ஸோ நியூ ப்ராஜெக்ட், நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு தனியாக நேம் வரும், ஜிசி கேம் டெமோ. ஓகே, ஸோ இதில் டெம்ப்ளேட் நீங்கள் 3D-ஆ 2D-ஆ, 3D with extra preview, high definition RPU, lightweight RPU, VR lightweight RPU preview, so or 2D.
ஸோ நம்ம எதனால நமக்கு எந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறோமோ அது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். ஜஸ்ட் இது 3D இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது நம்மளுடைய லொக்கேஷன், நம்ம எங்கே ஃபைல் எங்கே சேவ் ஆகணும்னு சொல்லுகிற ஒரு லொக்கேஷன். அண்ட் அசெட் பேக்கேஜ். அசெட் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அது இந்த நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட இந்த அசெட் பேக்கேஜ் இருக்குது. ஓகே. அண்ட் இது வந்து எனேபிள் யூனிட்டி அனலைசிங். ஸோ எனேபிள் யூனிட்டி அனலிட்டிக்ஸ்னால் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ப்ராஜெக்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டுருக்கு. இப்போ ஒரு கேமை பொறுத்த வரைக்கும் அதோட பெஞ்ச் மார்க்ஸ் அண்ட் அது சிமிலர் ப்ராஜெக்ட், அது பிஹேவியர், அதோடைய எஸ்டிகே, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வேறு ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட் ஆஃபில் வச்சுட்டு கிரியேட் தி ப்ராஜெக்ட்டுக்கு போங்க. ஓகே. ஸோ டைம் இருக்குது. ஓகே, உங்களுக்கும் கொஞ்சம் டீட்டெயில் டைம் எடுக்கும். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட்குள்ளே நம்ம வர்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு சில விஷயங்கள் பேசுவோம். ஓகே, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யூனிட்டி பொறுத்த வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சி ஷார்ப் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும் எல்லா வகையான சி ஷார்ப்பில் எல்லா ட்ரைனிங்ஸ் இருக்கும். ஸோ மோஸ்டாகவே சி ஷார்ப்பில் என்னென்ன மெயின் மெத்தட்ஸு அண்ட் என்னென்ன இதெல்லாம் இருக்கும். ஏன்னா நம்ம மற்ற ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு டீட்டெயில்டான சி ஷார்ப் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோஸ் இருக்காது. ஸோ அதில் வந்து நான் மோஸ்ட்லி நமக்கு கேமிங் தயாரிக்கிறதுக்கும் சரி, இல்லை சம் கால்குலேஷனுக்கும் சரி, நிறைய மெத்தட்ஸ்க்கு சரி எப்படி யூஸ் பண்ணுற சும்மா பண்ணக்கூடிய நிறையா ஷார்ட்கட் வேஸு அண்ட் ஃபார்முலாஸ், அப்புறம் எந்தெந்த சுச்சுவேஷனுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இதை கண்டினியூ தொடர்ந்து நம்ம இன்னொரு 2-3 கேம்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபார் ஸ்மால் கேம்ஸ்லேருந்து ஒரு ஹை கேம்ஸ் வரைக்கும் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது சொல்லிக்கிற டெமோ வீடியோ எல்லாம் ஃபியூச்சர்ஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ஸோ யூனிட்டி 18 பொறுத்த வரைக்கும் லோடு அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் அண்ட் எல்லாமே லோட் ஆகி வரணும். செகண்ட், ஓகே, கேமிங் ஃபீல்டில் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூனிட்டி மாத்திரலாம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. லைக் ஒன்று சி ஷாப், ஒன்று ப்ரோக்ராமிங்கில் போங்க, அப்படி லைக் கேமிங் டிசைனிங், லெவல் டிசைனிங் அண்ட் க்ரைட்டீரியாஸ் இந்த மாதிரி விஷயத்தில் போங்க. இல்லைன்னா 3Dயில் போங்க, 3D கேரக்டர் க்ரியேட்டிங், மாடலிங், அனிமேஷன் சொல்லி. ஸோ மூணு வகை ஒன்று ஒரு கேமிங். ஒருத்தரால் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சி ஷாப்பில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து யூனிட்டியில் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த யூனிட்டியில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே கற்றுக்க முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க கற்றுக்குங்க. ஸோ அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது தேவைப்படலாம். அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த டுடே ஜெனரேஷனில் பொறுத்த வரைக்கும் கேமிங் வந்து எந்த அளவுக்கு எல்லாரையும் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஓகே, பட் நம்ம வந்து என்ன வகையான கேம் க்ரியேட் பண்ணுறோம், ஸோ அது நம்ம ஓன் பர்பஸ்க்காக இல்லை, அதுதான் நம்மளோட ப்ரொஃபஷ்னலாக சொல்லி பார்க்கறதுக்கு நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் வேலை க்ரியேட் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறீங்க, கேமிங் உங்களோட ப்ரொஃபஷ்னல் வே இருக்கும். என்னென்ன கேம்ஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அவங்களே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருவாங்க, அந்த ஒரு கைட்லைன்ஸ், இந்த கேம் இப்படி இருக்கணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி. பட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய ஓன் ஐடியா. ஸோ அதனால் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்கலாம் நம்ம கேம்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு நல்லா டைம் எடுத்து. பட் ஒரு கேம்ஸ் நீங்கள் உருவாக்கணும், ஒரே நாளில் கேம்ஸும் உருவாக்கிட முடியாது. ஸோ அது இட்மே டேக்ஸ் உங்கள் கேம்ஸு ப்ராஜெக்ட் பொறுத்து மேபி 1 month ஆகலாம், இல்லை 2 month ஆகலாம், இல்லை 1 year கூட ஆகலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் நீங்கள் எவ்வளோ நாலேஜ் கற்று வச்சுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோக்குள்ளே டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ கேமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஃபர்ஸ்ட் பர் டே என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுச்சு, அந்த பர் டே ஒர்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஹோம் ஒர்க் மாதிரி தான். ஓகே, இதுதான் யூனிட்டி 2018 பி
Okay, so Unity 2018ல இதுதான் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் 3D அனிமேஷனுக்குள்ளே இல்லை பிளெண்டரோ இல்லை மாயாவோ இல்லை ஏதாவது ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணியிருந்தீங்களா சிமிலர் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சீன் வியூனா என்னென்னு. சீன் வியூவில் நம்ம எப்போ நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணாலும் நமக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று கேமரா, இன்னொன்று டைரக்ஷனல் லைட். ஓகே, கேமரா அண்ட் டைரக்ஷனல் லைட் வந்து ஒவ்வொரு சீனுக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுடைய கேமராவில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஸ்மால் பாக்ஸ் வரும், அதான் கேமரா ப்ரீவியூ. ஸோ இப்போ இந்த கேமராவோட ப்ரீவியூ இந்த ஆங்கிளில் இருக்குது, எந்த சைடு அதில் வியூ காட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ டைரக்ஷனல் லைட் நமக்கு வந்து தேவைப்படும், பிகாஸ் நம்ம எந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் இருட்டில் பண்ணிவிட்டு, ஸோ லைட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இருக்க இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டூல். நீங்கள் உங்களுடைய சீன் எங்கள் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணாலே உங்களுக்கு போகலாம், எங்கெங்கே பார்க்கணும் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வரைக்கும் இருக்கும் மூவ் டூல்ங்கிறது நம்மளுடைய ஆப்ஜெக்ட்ங்கிறது கேமரா, இந்த லைட், அப்புறம் கியூப், கார், மேன், பில்டிங், ரோடு, மேப் எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம வந்து மூவ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒன்று க்ரீன் அண்ட் ப்ளூ ரெட் கலரில் வரும். க்ரீன் கலர் ஒய் ஆக்சஸ் அண்ட் ப்ளூ கலர் Z ஆக்சஸ் அண்ட் ரெட் கலர் X ஆக்சஸ். ஸோ இது வந்து நீங்கள் 10th ஸ்கூலில் படிக்கும்போது கிராஃபில் படிச்சிருக்கலாம். வாட் இஸ் X, Y, Z ஆக்சஸ். ஸோ கிராஃபில் வரும். ஓகே, ஸோ இது பேசிக்காக வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட் ஸ்மால் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இதை வந்து நம்ம மூவ் பண்ணணும். ஸோ ரைட், லெஃப்ட் அண்ட் அப், டவுன் அண்ட் ஃபார்வர்ட், பேக்வர்ட். அந்த பர்பஸாக தான் இது XYZ ஆக்சஸ் இருக்குது. பட் ஸ்கிரிப்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து அதே மாதிரி தான் சேம் தான் இருக்கும். ஸோ டிஃபிகல்ட்டி ஒன்றும் இல்லை, மூவ் பண்ணுற லொக்கேஷன் அண்ட் மூவ் பண்ணுற சைடுக்காக தான் அது காட்டுது. அண்ட் தேர்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொட்டேட் டூல். ஸோ ஆல்ரெடி ரொட்டேட்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பொருளை ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போது சன் டைரக்ஷனல் லைட். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கேம் வியூ இருக்குது சொல்லி கேம் வியூனா என்னென்னா, இப்போ நம்ம இங்கே சீன் வியூவில் கிளியர் பண்ணிட்டுருக்கோம், ஏதாவது சீன் கிளியர்ட்டு. ஓகே, அது நம்ம இப்போ விளாண்டு பார்த்து எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு நம்ம ப்ளேயில் கிளிக் பண்ணுவோம், நமக்கு கேம் வியூவில் இங்கே தான் காட்டும். ஸோ இந்த கேம் வியூ நம்ம கரண்ட் இதை காட்டும். இப்போ நான் இங்கே லைட்ஸ் அண்ட் டைரக்ஷனல் லைட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணோம்னா நமக்கு கேம் வியூவில் சேஞ்சஸ் ஆகுது, நீங்களே பார்க்கலாம். தேர்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டூல் வந்து சிம்பிள் அதே தான். ஒரு பொருளை சின்னதாக பெருசாக்கிறதுக்கு உதவுற ஸ்கேல் டூல், அது பெருசாக சின்னதாகும். இப்போ கேமரா இருக்குது, கேமரா பின்ன சின்னதாக பெருசாக்கிறதுக்கு. பட் இது வந்து பேசிக்காக மன்மெண்ட்ஸ், இது வந்து பெருசாக சின்னதாகணும். சரி, உங்களுக்கு வேறு ஒன்றும் யூஸ் இல்லை. இதே நீங்கள் எக்ஸ்டர்னலில் ஏதாவது ஒரு பொருள் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பெருசாக்கலாம். உதாரணத்துக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேச்சரி. இந்த ஹேச்சரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டில் என்னெல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு மெயின் கேமரா இருக்காங்க அண்ட் டைரக்ஷனல் லைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ராஜெக்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே லெஃப்ட் இந்த இதில் வரும், இந்த ஹேச்சரியில் வரும். ஸோ இப்போ புதுசாக நீங்கள் எதுவும் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். காப்பி, பேஸ்ட், டூப்ளிகேட், delete, create empty, 3D object, 2D object, effect, light, audio, video, UI, camera. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் 3D போய் ஒரு கியூ போடுறோம். ஓகே, கியூ போட்டாச்சு. இதான் நம்ம கியூ அண்ட் ஸ்கேல் ஆல்ரெடி செலக்ட் ஆகும். ஸோ ஸ்கேல் ஏதாவது சின்னதாக்குறதோ பெருசாக்குறதும் அது ஆக்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்கேல்ஸோட ஒர்க். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெக் டூல். இது வந்து ஜஸ்ட் உங்களோட ஆப்ஜெக்டை இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்கேலுங்கிறது எல்லா பக்கத்துல இருந்தும் இது வந்து ஜஸ்ட் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ட்ராக் பண்ணி கிரியேட் பண்ணலாம். தட்ஸ் அ ரெக் டூல். இது யூனிட்டி 2018 and 17 வெர்ஷனில் இருக்கும். அண்ட் ஃபைனல் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ், ரொட்டேட், ஸ்கேல், செலக்ட் ஆப்ஜெக்ட், டோட்டலாக எல்லாம் இருக்கும். ஸோ வெளியே இந்த கியூ இருக்கும். ஸோ ஸ்கேல் ஆப்ஜெக்ட் அண்ட் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொட்டேட் அண்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இந்த
என்ன சொல்ல இந்த 4 கீ இந்த 3 கீ சேர்த்து வர்றதுக்கு இந்த இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட். செகண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட அசெட் சொல்லியிருக்கும். இது அசெட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த பேக்கேஜ்குள்ளே நமக்கு என்னென்ன தேவை, என்னென்ன விஷயங்கள் தேவை அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது ஒரு வெளியேருந்து ஏதாவது இப்போ இமேஜ் எடுக்கணும், இப்போ ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் நியூ ஆசெட். ஸோ நியூ ஆசெட்டில் நம்ம என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன நம்மகிட்ட டேட்டாஸ் இருக்குது, என்னென்ன வேறு ஏதாவது ப்ராஜெக்டில் இருந்து நீங்கள் வேறு கம்ப்யூட்டரில் இருந்து ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை இதில் இம்போர்ட் பண்ணுறது, இப்படி நிறைய இருக்குது. இப்போ கம்பெனி லோகோ நம்ம ஒரு சின்ன இமேஜை நான் இம்போர்ட் பண்ணேன். ஸோ கம்பெனி லோகோ இம்போர்ட்டட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்டர்னல்லேருந்து இன்டர்னலுக்கு இதுக்கு கொண்டாடுறீங்களோ அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே ஸோ உங்களுக்கு அது இம்போர்ட் ஆகிறோம். அது எல்லாமே இந்த ஆசெட்குள்ளே தான் ஸ்டோர் ஆகும். செகண்ட் அது இந்த சீனுங்கிற அந்த ஃபோல்டர், இந்த ஆசெட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வர இந்த இதில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் மேலே வந்து இன்ஸ்பெக்டர் வியூன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இன்ஸ்பெக்டர் அதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் வியூ அவங்களுக்கு ஒர்க் என்ன, எல்லா ஒழுங்காக ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லா ஃபங்க்ஷனும் இந்த கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். கியூப் நம்ம இப்போ ஒரு ஸ்கேலை பெருசாக்குறது சின்னதாக்குறதோ நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இங்கே வந்து நம்ம பொசிஷன் மூவ் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். பட் இதை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணாலே நம்மளுடைய ஆப்ஜெக்டோட பொசிஷன் அங்கே இருக்கும். பொசிஷன், ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல். இப்போ நான் அந்த பொசிஷன் மூவ் பண்ணேன்னா உங்களுக்கு எக்ஸ் ஆங்கிள் மூவ் ஆகுது. ஓகே, ரைட் லெஃப்ட் எக்ஸ் ஆங்கிள் மூவ் ஆகுது. அதே மாதிரி அப் அண்ட் டவுன் ஒய் ஆக்சஸ் அண்ட் Z ஆக்சஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகாது, நம்ம மூவ் பண்ணுறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆகும். இல்லை நம்ம இங்கே வச்சு கூட நம்ம எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ரொட்டேஷன் நம்ம இங்கேயும் பண்ணிக்கலாம். ஸ்கேல் நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண அந்த ஆப்ஜெக்டோடைய மெயின் ஆப்ஜெக்டை எடிட் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் பொசிஷன், ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல். செகண்ட் வந்தீங்கன்னா கியூப் மெஷ் ஃபில்டர். கியூப் மெஷ் ஃபில்டர்னா மெஷ் ஃபில்டர் இது வந்து கியூபுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே வரும். இப்போ கேமரா செலக்ட் பண்ணுறேன்னா கேமராவோட செட்டிங்ஸ் வரும். பட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒத்து போயதாக இருக்கும். மற்றபடி அது ஆப்ஜெக்டோட டைப்பை பொறுத்து மற்றபடி வரும். ஸோ பாக்ஸ் காலிடர் அண்ட் மெஷ் ரெண்டர் அண்ட் கியூப் மெஷ் இதில் என்னன்னு சொல்லி நம்ம ஃபியூச்சர் வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு கேம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அந்த பேசிக் செட்டிங்ஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே, பவுஸ் அண்ட் இது வந்து ஸ்டெப். ஸோ ப்ளே, பவுஸ், ஸ்டெப் அண்டு இதெல்லாம் லேட்டராக பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்து நம்மளுடைய பிவைட் இருக்குது அண்ட் லோக்கல் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இப்போ நீங்கள் எல்லாருமே யூனிட்டி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அண்ட் பேசிக்காக அதை ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நமக்கு தேவை அடுத்து ரைட் சைடில் பார்த்து இந்த ஹேஷரிக்கு செக்ஷனில் பார்த்துருக்கோம். இதில் வந்து எல்லா வகையான நம்ம ப்ராஜெக்டில் இருக்க எல்லாமே நம்ம இங்கே வரும்னு சொல்லியிருந்தோம். லைக் நீங்கள் இப்போ காரோ இல்லை ஹியூமனோ இல்லை ஒர்க்கோ சொல்லி வந்தோம். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறது சரி, ஒவ்வொரு வித்க்கும் ஒவ்வொரு இது ஆப்ஷன்ஸ் உண்டு. இப்போ லைட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம லைட்டோட கலர்ஸ் இப்போ சேஞ்ச் பண்ணணும் பண்ணிக்கலாம். க்ரீன் என்ன கலர் வேணுமோ பண்ணிக்கலாம். எல்லோ கலரில் இருக்கும் எல்லோ. ஸோ இப்போ எல்லோ கலர் அப் பண்ணிடுச்சுன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை அதுக்கு அந்த லைட்டுக்கு நேராக கொண்டு போனோம்னா நமக்கு அதில் எல்லோ கலரில் வர்ற மாதிரி தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லேட்டராக இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்றுக்குள்ள நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.